பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுதார்கள். கூட்டினார்களா குறைத்தார்களா என்பது எனக்கு தெரியாது என இப்ராஹிம் கூறுகின்றார். தொழுகையை முடித்து சலாம் கூறியதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தொழுகையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது. அது என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டதும், நீங்கள் இப்படியல்லவா தொழுதீர்கள் என்று அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். தாங்களின் கால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மடக்கி கிப்லாவை முன்னோக்கி 2 சஜிதாக்கள் செய்துவிட்டு பின்னர் சலாம் கூறினார்கள். அதன் பின்னர் அவர்கள் எங்களை நோக்கி திரும்பி அமர்ந்து, தொழுகையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமானால் அதை உங்களுக்கு தெரிவித்து விடுவேன். என்றாலும் நானும் உங்களை போன்ற மனிதன்தான். நீங்கள் மறந்து விடுவதை போன்று நானும் மறந்து விடுவேன். நான் எதையாவது மறந்துவிட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். உங்களில் ஒருவர் தாங்களின் தொழுகையில் சந்தேகித்தால் உறுதியானதை அவர் தீர்மானிக்கட்டும். அத்தீர்மானத்தின் அடிப்படையில் தொழுகையை பூர்த்தி செய்து சலாம் சொல்லிய பின்னர் 2 சஜிதாக்கள் செய்யட்டும் என்று கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி 401வது ஹதீஸ், அத்தியாயம் 8, தொழுகை பகுதி. அறிவுரை கூறுவீராக, அந்த அறிவுரை நம்பிக்கை கொண்டோருக்கு பயன் தரும். திருக்குர்ஆன் 51வது அத்தியாயம் 55வது வசனம். இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். வஸ்ஸலாம் சகோதர சகோதரிகளே.